சுபானக மக்களே, நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். முதல் ப்ரோமோ கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். பட் இன்னைக்கு கவனிச்சுன்னா முதல் ப்ரோமோ கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். சேதனே ஷூட்டிங்க்கு கொஞ்சம் சீக்கிரமா போயிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இவங்க நிறைய பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே கரெக்டா அட்ரஸ் பண்ணி இன்னைக்கான எபிசோட்ல எடுத்து பேசணும்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போயிருக்காங்க. ப்ரோமோ கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சிருக்கு. இந்த ப்ரோமோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி ஒரு ரெட் தீம்ல கொடுத்திருக்காங்க. அண்ணன் வேற ஃபயரான என்ட்ரி கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்களை எடுத்து பேச போறாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரோமோலயே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தையுமே நான் காலையில ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பேன். கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. விஜய் பார்வதிக்கு இன்னைக்கு வீட்ல ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதிலே சொன்னிருந்தேன். இன்னைக்கு நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்றாங்க. ஆதரே அந்த பாட்டில தூக்கி வீசினது, திவாகர் வார்த்தையை கடத்தினது, நம்ம காமு மாமா சண்டைக்கு போனது, விஜய் பார்வதி அவர்கள் இந்த QC அப்ப ஃப்ராட் தனம் பண்ணது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போறாங்க. பயங்கரமா இருக்க போது எபிசோட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ப்ரோமோலயே ரெஃபரன்ஸ் வச்சுட்டாங்க. ப்ரோமோ கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. சரி பாத்துறலாமா அண்ணன் என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோமோ தீம் பாத்தீங்கனாலே ரெட் கலர் தீம்ல இருக்குது. அப்ப என்ன ப்ரோ ரெட் கார்டு எடுத்துட்டு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஐயா தெரியலையா, இன்னும் அதை பத்தி எந்த ஒரு நியூஸ்மே வரல, ரெட் கார்டு எடுத்துட்டு போறாங்களான்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஒரு சில நியூஸ் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்லாவே வார்னிங் தான் இருக்கும் ப்ரோ, பெருசா எந்த ஒரு கார்டும் கொடுத்த மாதிரி இல்ல, வார்னிங் மட்டும் தான் பண்ண போறாதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வார்னிங் மட்டும் பண்ணா கண்டிப்பா விளங்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இந்த ப்ரோமோல என்னென்ன விஷயங்களை காமிக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துறலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சோ போயிடலாமா? சோ விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுத்தோன்னே அண்ணன் சொல்றது என்னன்னா, போட்டியாளர்கள் நடந்துக்கிறது எல்லாமே ரசிக்கும்படியாச்சும் இருக்கணும், இல்ல சகிச்சுக்கிற மாதிரியாச்சும் இருக்கணும். பட் இவங்க பண்ற எந்த விஷயமே சகிச்சுக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லி முடிச்சோன்னே ஒரு 2-3 வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம துஷாரும் காமு மாமாவும் ஃபைட் பண்ணுது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க கவனிச்சிருப்பீங்க. காலங்காத்துல ஒரு ஃபைட் போயிருக்குமே, துஷார் இங்க இருந்து தள்ள, காமு அங்க இருந்து தள்ள, ஒரு மாதிரி ஒரு ஃபைட் போட்டிருப்பாங்க. அந்த ஃபைட்கான ஒரு வீடியோ கிளிப் அங்க ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஆதிரை அவர்கள் பாட்டில தூக்கி வீசினது, அதுமே ரொம்ப தப்பு. ஏன்னா வீட்டுக்குள்ள என்னதான் அவங்க ஃப்ராட் தனம் பண்ணியிருந்தாலும் இந்த பாட்டில தூக்கி வீசுற விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க சும்மா அப்படி தள்ளி விட்டு போயிருந்தா கூட ஓகேன்னு சொல்லி கடந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த பாட்டில் எடுத்து ஃப்ரண்ட்ல வீசிட்டாங்க. கேமரா பக்கத்துல ஒரு பாட்டில் போகுது, கண்ணாடிக்கு நேரா ஒரு பாட்டில் போகுது, ஆப்போசிட்ல எனக்கு விஜய் பார்க் மூஞ்சிக்கு நேரா ஒரு பாட்டில் போகுது. அந்த மாதிரி பாட்டில தூக்கி வீசினது ரொம்ப தப்பு நம்ம சொல்லியிருந்தோம். சோ அந்த விஷயத்தையும் பேச போறாங்க அப்படிங்கறத வீடியோ கிளிப்ல ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா சேதன் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அவங்க தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாங்க. எப்படி இது எல்லாமே அவங்க தெரியாம பண்ணல, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க, கண்டென்ட்காண்டி தான் பண்றாங்க, வைரல் ஆகணும்னு பண்றாங்க. சோ இந்த மாதிரி சில்லறத்தனத்தை தான் பண்றாங்க அப்படிங்கறத சேதனை குறிப்பிட்டு சொல்றாப்ல. அடுத்தது அதுல ஒரு வீடியோ கிளிப்பை ஆட் பண்றாங்க. அதுல ஒரு 2 வீடியோ கிளிப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப் பாத்தீங்கன்னா, நம்ம திவாகர் வந்து நம்ம காமு மாமாட்ட சண்டை போட்டது. ஓகேவா? அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது நம்ம கலையரசன் அந்த டேபிளை எட்டி மிதிப்பார்ல, மிதிச்சு பறக்கோடுவார்ல, அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 விஷயங்களையுமே கண்டிப்பா அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திவாகர் இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அதை மக்கள் நம்பி என்ன பண்றாங்கன்னா, பாவம் அந்த மனுஷன், பாவம் அந்த மனுஷன் சொல்லிட்டு ஓட்டுகளை போட்டு இந்த மாதிரி தற்குறியா மேல தூக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இன்னசென்ட்டும் கிடையாது, பாவமும் கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். எதை தொட்டா எதை எப்படி அடிச்சா வைரல் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு மட்டுமே இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. வெளியே இருக்கும் போதே பார்த்துருப்பீங்க ப்ரோ, எல்லாமே தேவையில்லாத கண்டென்ட் தான் பண்ணுவார். அவர் பண்றது எல்லாமே ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்கும். அது அந்த வகையில வீட்டுக்குள்ளே அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ இங்க நம்ம காமு மாமாவை மட்டுமே குத்தம் சொல்ல முடியாது. எப்படி திவாகருக்கும் காமுக்கும் நடந்த ஃபைட்ல காமுவை மட்டுமே குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா திவாகருமே நிறைய இடங்கள்ல ட்ரிகர் பண்ற மாதிரி பேசினார். ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரியே போய் அண்ணனே பெரிய ஆளையான்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி ஏறி போறது, இந்த விஷயங்களை திவாகர் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணும்போது ஆப்போசிட்ல உள்ளவங்க ட்ரிகர் ஆயிடுறாங்க. பட் இப்ப மாட்டினது என்னமோ காமு அவர்கள். பட் இன்னைக்கு காமுவை மட்டும் அடிக்க போறது கிடையாது. இன்னைக்கு திவாகர் அவர்களுக்குமே சம்பவம் இருக்கு அப்படிங்கறது அந்த வீடியோ கிளிப் மூலமா காமிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம சேதன் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இந்த விஷயம் எல்லாம் சகிக்கிற அளவுக்கு இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்லணும்ல, சோ சொல்லிரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு திருப்பி ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்றாங்க. அது என்னன்னா, பாரு அவர்கள் சண்டையை போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. பாரு அவர்கள் வந்து QC பண்றப்போ திவாகர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டார். 2வது நாள் நினைக்கிறேன், 2வது நாள் சப்போர்ட் பண்ணாம அவர் வந்து சுபிக்ஷாக்கு தான் நான் பாட்டில் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அப்ப பார்வர்கள் என்ன பண்ணேன்னு தெரியாம, நான் பண்ண மாட்டேன், QC பண்ண மாட்டேன், நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டையை போட்டு போயிட்டு உள்ள போயிட்டு இந்த மைக்கெல்லாம் கலத்தி வீசி, கையில இந்த பேட்ஜ் எல்லாம் வீசி, கையில வச்சிருந்த பேடை வீசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவா ஒரு ஃபைட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கூட விட்டுருப்பாங்க, அவன் உனக்கு எக்ஸ்ட்ரா சோறு கொடுக்குறான்னு சொல்லி தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப் அங்க ஆட் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த விஷயமும் உள்ள இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்தது கனியவர்களுக்கான வீடியோ கிளிப் இருக்குது. கனியவர்கள் சொல்லுவாங்கல்ல, புரட்சி வெடிக்கும், வன்முறை வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கிளிப்பையுமே ஆக்சுவலா ஆட் பண்ணிருக்காங்க. சோ மொத்தத்துல இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்க வீட்டில் உள்ளவங்க செய்ய போறீங்களா, எங்களை செய்ய போறீங்களா? ஏன்னா நீங்க வந்து
மக்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு ப்ரோ, இவங்க வந்து எல்லா கண்டென்ட்டையும் பேசுவாங்களா மாட்டாங்களா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மக்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சு. அதனால இவங்க ப்ரோமோல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம மைண்டை மாத்துறாங்க. ஓகே இன்னைக்கான எபிசோட் இதெல்லாம் வச்சு அடிக்க போறாங்க, ஓகே இன்னைக்கான சம்பவம் வேற மாதிரி இருக்க போகுது, ஓகே விஜேஸ் வந்து ஃபயரா இருக்காரு போலன்னு சொல்லிட்டு நம்மள நம்ப வைக்கிறாங்க. ஓகேவா, ப்ரோமோ மூலமா நம்மளை நம்ப வைக்கிறாங்க. பட் எபிசோட்ல என்ன இருக்கும், எபிசோட்ல அடிப்பாங்களா, இல்ல எபிசோட்ல போயிட்டு என்னப்பா கத்தினியப்பா எதுக்குப்பா, சரிப்பா உட்காருப்பா, நீ என்னப்பா எதுக்கோ சண்டை போட்டு எதுக்குப்பா இதுக்காப்பா, சரிப்பா உட்காருப்பா, இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ கடைசியில் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா வாங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நோ, பேசுறியா என்னன்னா இப்படி சொல்லிட்டா பேசுறேன்னு, ஐயா அப்போ கார்டு கொடுக்க மாட்டாங்க போலையா, நோ நாங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறோம் நான் கார்டு கொடுப்பீங்கன்னு. தயவுசெய்து நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த எல்லோ கார்டாச்சும் கொடுங்க. எல்லோ கார்டு வந்து 3 எல்லோ கார்டு கிடைச்சாதானே அவங்க வெளியே போவாங்க. ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுங்க. ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுத்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே பயம் இருக்கும். கொஞ்சமாச்சும் பயந்து ஒரு சில விஷயங்களை பேச நடுங்குவாங்க. நீங்கள் எதையுமே பண்ண மாட்டேன், நான் ரோஸ்டிங் பேரில் பூஸ்ட்டை கொடுப்பேன், நான் அதே தான் பண்ணுவானுவனே. வரப்போற வரமும் அதே விஷயம் தான் இருக்கும். ஐயோ இவங்களை திருத்த முடியாது போல நண்பர்களே. கடைசியில் பேசுவோம்னா சொல்லிட்டு போறாரு. நான் கூட கார்டு இருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ, இவர் கார்டை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. மேபி எபிசோட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா எபிசோட்ல இருக்கும். எபிசோட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள அண்ணன் கார்டோட போயிட்டு வாங்க காமு உங்களுக்கு ஒரு கார்டு, வாங்க தாமு வாங்க திவாகர் உங்களுக்கு ஒரு கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் கொடுப்பாப்லன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த வீடியோ கிளிப்ல இருக்க எல்லா இதையுமே இவங்க பேசுவாங்களா, ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்க எல்லா கண்டென்ட்டையும் பேசுவாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. நம்மளை ஏமாற்ற போட்டிருக்காங்களா இல்லை உண்மையாகவே பேச போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். மேபி செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே ஷூட்டுக்கு போனவங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதா? கண்டிப்பாக பேசுவார்ப்பா, இன்னைக்கு வச்சு செய்ய போறாருப்பா, பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, அண்ணன் கொஞ்சம் கோவத்தில் வேற இருந்த மாதிரி இருக்காரு, அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக எபிசோட்ல சம்பவம் இருக்கும், வச்சு செய்ய போறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல நம்மளை வந்து ப்ரோமோ போட்டு ஏமாத்துறாங்க. பட் நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் தெளிவானதுனால ப்ரோமோல வீடியோ கிளிப்ஸை போட்டு நம்மளை கூட கொஞ்சம் ஏமாத்த பார்க்குறாங்க. மற்றபடி உங்கள் எபிசோட்ல பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு என்னமோ அந்த ரெண்டாவது ஆப்ஷன் மாதிரி தான் தோணுது ப்ரோ. இவங்களை நம்பவே எனக்கு தோணல ப்ரோ. இவங்க கடைசி நேரத்தில் செய்கிறேன்னு நம்மளை பிடிச்சி செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். பட் இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பேசினா கண்டிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட போகிறது ஒரு 3 பேர் தான். ஒன்று காமு, இன்னொன்று நம்ம திவாகர், இன்னொன்று விஜே பாரு அவர்கள். விஜே பாரு QC அப்போ பண்ணது ரொம்ப தப்பு, நிறைய தப்புகள் பண்ணாங்க. ஆஃபீஸர் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஒரு மாதிரி தலகணத்தில் ஆடினாங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப தப்பு. அண்ட் வார்த்தைகளை நிறைய இடங்களை கடத்திருக்காங்க, அது ரொம்ப தப்பு. அடுத்ததாக காமு மாமா பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ நினச்சிட்டு வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கையை நீட்டுறது, வெளியே இருந்தால் மூஞ்ச திருப்பிப்பேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப தப்பு. இதே கமல் சார் சீசனாக இருந்தால் என்னதான் கமல் சார் நம்ம கழுவி ஊற்றிருந்தாலும் கண்டிப்பாக கமல் சார் எல்லோ கார்டோட போயிருப்பார். எல்லோ கார்டோட போயிட்டு இருந்தா வச்சுக்கோ, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா கிளம்பு அப்படின்ற மாதிரி எல்லோ கார்டை நீட்டிருப்பார். பட் இங்கே நடக்கிறது நம்ம விஜேஸ்க்கான ஹோஸ்டிங். அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அவர் கையில் தான் இருக்குது. என்ன யோசிச்சிருக்காரு, டீம் என்ன யோசிச்சிருக்காங்க, இந்த விஷயத்தால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. திவாகருக்கு தயவுசெய்து எல்லோ கார்டு கொடுங்கப்பா, அவர் ஆட்ட முடியல. ஒரு எல்லோ கார்டை கொடுத்து பொம்பளைகிட்ட போய் மோந்து பார்க்கக்கூடாது, ஒரு மாதிரி பேசக்கூடாது, அப்படி இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்லி உட்காரவங்க. இல்லாட்டினா அந்த மாதிரி கேடுகட்ட ஜீவன்லாம் தூக்கி வெளியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த